பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். அதை வச்சு என்னெல்லாமோ கண்டுபிடிக்கலாம். உங்கள் அறிவை இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மைண்டுகிட்ட கொண்டு சேர்த்துறாங்க. அதை சுதந்திரமாக விட்டுருங்க. சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக அது வந்து கலெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்காது. அது அப்படியே இருக்கும், சுதந்திரமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வினாடி நேரம் தான். மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது. நீங்கள் மின்னலை ஒழுங்குபடுத்த முடியுமா? மின்னல் வந்து போன பிறகு தான் மின்னல் வந்ததே நமக்கு தெரியும். அதனால் நம்ம மனசுங்கிறது மின்னல் மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அது அப்படி தான் இயங்கிட்டு இருக்கோம். அது குழந்தையாக தான் இயங்கிட்டு இருக்கும். அது கடைசி வரைக்கும் குழந்தை தான். எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மோட்சராஜ்யத்துக்கு போக வேண்டியதில்லை. மோட்சராஜ்யமே உங்கள்கிட்ட வந்துடும். மோட்சம் உங்களை தேடி வந்துடும். நீங்கள் மோட்சத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். 24 மணி நேரம் நம்ம மோட்சத்தில் இருக்கலாம். நம்ம மனசுக்கு நம்ம அது சுதந்திரமாக தான் இருக்குது. அதனுடைய சுதந்திரத்தில் நம்ம அறிவு வந்து குறுக்கிடாமல் இருந்தால் போதும். அதனால் என்னன்னு சொன்னால் நம்ம மனசுன்னா என்ன, அறிவுனா என்னங்கிறது வந்து அந்த டிமார்க்கேஷன் பண்ணுறது மட்டும் போதும். அவ்வளோதான். எது அறிவு, எது மனசு. மனசுனா குழந்தை தான், அறிவுனா எப்போவுமே அறிஞன் தான். அவங்க ரெண்டு பேரும் கையில் கிட்ட தான் தெரியுமோ, யாரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி யாரையுமே சேஞ்ச் பண்ணி மோல்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவர் அவருக்கு கை குலுக்கிற வேண்டியதான், அவர் இவருக்கு கை குலுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே பூரணமான வாழ்வாக மாறிடும். ஏன்னா அறிவுக்கு அறிவு இருக்குது, இன்னோசன்ஸுக்கு இன்னோசன்ஸ் இருக்குது. நம்ம இன்னோசென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் மனசளவில். இதில் தப்புங்கிறதே கிடையாது, சரின்னுட்டும் ஒன்றும் கிடையாது. இயற்கை நேச்சுரலாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. ஆனால் நம்ம செயல்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. அதை பண்ணுறது மூலமாக உலகத்தையே நல்ல முறையில் வச்சுக்கிடலாம். கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் எளிதாக்கிக்கிடலாம். இப்போ அந்த காலத்தில் இப்போ விஞ்ஞானத்தில் எவ்வளவோ புதுமைகள் வந்திருக்கு. அந்த புதுமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நினச்சோம் காரில் வரோம், ஃப்ளைட்டில் போகிறோம், கப்பலில் போகிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். நினச்சா ஒரு இடத்துக்கு போய் ஈஸியாக போயிட முடியுது. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அந்த காசு யாத்திரைன்ட்டுலாம் போவாங்க. போனாலே அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னே அனுப்பி விட்ருவாங்க, வழி அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா வரவும் முடியாது, ஏன்னா அவங்க பயணம் அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சொன்னால் காலையில் இங்கே டிஃபனை சாப்பிட்டு லஞ்சுக்கு காசிக்கு போயிடலாம். அப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு எனக்கு வந்துடலாம், சென்னைக்கு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம விஞ்ஞானத்தை வந்து வாழ்வியலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், அறிவை வந்து வாழ்வியலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழ்கிறதுக்கு வந்து மனசு மட்டும்தான் வேணும்.